ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற முக்கியமான திருநாள் இது. 60 ஆண்டுகளாக கல்வித்துறையிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தாத வண்ணம், உலகத்தரத்திற்கு நம் தமிழ் கல்வி உயராத வண்ணம் திட்டமிட்டு கல்வியை வணிகமாக்கி தனியார் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஐபி, ஐசிஎஸ் என்று சொல்லி பல்லாயிரம் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி, ஒரு பக்கம் அரசு பள்ளிகள் என்று சொல்லி ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மாணவர்கள் படிக்கிற பள்ளிகளுக்கு தரத்தை உயர்த்தாமல், கல்வித்தரத்தை உயர்த்தாமல் இந்த தமிழகத்தில் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற ஒரு கையெழுத்து பேரியக்கத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை IPS அவர்கள் இன்றைக்கு இந்த மும்மொழி திட்டத்திற்கான ஒரு ஆதரவு பேரியக்கத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிறார்கள். இதை அவர் முன்பாக பேசி தொடங்கி மீண்டும் வந்து அமர்ந்த பிறகு, இதை பற்றிய ஒரு கருத்து சுருக்கத்தை தெரிவித்து அமர்ந்த பிறகு இணையதளத்தை இங்கே தொடங்கி வைக்க இருக்கிறார். சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். அத்தோடு அதற்கான ஒரு சிறப்பு பாடல் பதிவும் இங்கே இருக்கிறது, அதையும் வெளியிடுகிறார்கள். அதற்கு பிறகு இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் தேசிய செயலாளர் H. ராஜா அவர்கள், அதேபோன்று தமிழகத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் அதில் நிச்சயமாக கலந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய இணை பொறுப்பாளர் ஐயா P. சுதாகர் ரெட்டி அவர்கள், மற்றும் இருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், அணிப்பிரிவு தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது இந்த சமக்கல்வி எங்கள் உரிமை ஏன், எதற்கு இன்றைக்கு தமிழகத்திலே கொண்டு வரப்படுகிறது, மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி எடுக்கப்படுகிறது என்பதை குறித்து ஒரு சிற்றுரை ஆற்றி மீண்டும் வந்து அமர்ந்து இணையதளத்தை தொடங்கி வைத்து பாடல் பதிவை ஒளிப்பதிவு செய்து பிறகு கையெழுத்து இயக்கத்தை இங்கே அடையாளமாக இந்த திரையிலே தொடங்கி வைத்து தலைவர்களெல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு மேடையில் அமர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரின் சார்பில் மாநில தலைவரை அன்போடு அழைக்கிறேன்.